ஆடு மாடு மேய்த்து கொண்டு கூண்டு கிளியாக உள்ளேன். மத்திய அமைச்சர் பதவி குறித்து கேள்விக்கு அண்ணாமலை பதில். நமக்கான காலம் வரும்பொழுது பறக்க ஆரம்பிப்போம். தற்போது கூண்டு கிளியாக இருப்போம் என மத்திய அமைச்சர் பதவி குறித்து கேள்விக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். திருவண்ணாமலை கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளரை சந்தித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்து விட்டது, அதர பாலத்திற்கு சென்று விட்டதாக அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார். மாநிலத்தின் பல பகுதிகளில் நிகழும் குற்ற சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டினார். கொங்கு பகுதியில் வீடு புகுந்து விவசாயிகள் கொல்லப்படுவது, தென் தமிழகத்தில் ஆவணப்படுகொலைகள் நடைபெறுவது, சென்னையில் கூலிப்படை தாக்குதல் அதிகரிப்பது என பல பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுமே கொலைக்காடுகளாக மாறிவிட்டன என்று கவலை தெரிவித்த அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊட்டியிலிருந்து பேசுவதாகவும், சென்னையின் வெயிலுக்கு வந்தால் அவருக்கு உண்மை நிலை புரியும் என்றார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக காரணமாக 2026 மக்கள் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்ற கேள்விக்கு, தான் ஆடு மாடுகளுடன் விவசாயம் பார்த்து நிம்மதியாக இருப்பதாகவும், நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு செல்வதாகவும், ரமண ஆசிரமத்தில் தியானம் செய்வதாகவும் தெரிவித்தார். கட்சி சொல்லும் பணிகளை செய்வதாகவும், தலைமை பொறுப்புகளின் சுமையை தவிர்த்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதாகவும் கூறினார். புத்தகம் படிக்கவும், குழந்தைகளுடன் நேரம் செலவிடவும், பெற்றோருடன் நிம்மதியாக உணவு உண்ணவும் நேரம் கிடைப்பதாகவும், இதுவே தனக்கு சிறப்பாக தோன்றுவதாகவும், இப்படி பயணிக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு பணி செய்வதை ஒரு பாக்கியமாக கருதுவதாகவும், தினம் 2000-3000 பேர் மோர் குடிப்பதற்காக வீட்டுக்கு வெளியே மோர் வைப்பதாகவும் குறிப்பிட்டார். தேவையில்லாத வேறு வழிகளில் தான் மாட்டவில்லை என்றும், தனது பணியை சந்தோஷமாக செய்வதாகவும் கூறினார். அவர் தன்னை ஒரு கூண்டுக்குழி என்று கூறி, தான் நிம்மதியாக இருக்கும்பொழுது ஏன் தன்னை கூண்டுக்குள் அடைத்து வைக்க பார்க்கிறார்கள் என்று கூறினார். தான் அப்பாவாகவும் மகனாகவும் தொண்டனாகவும் இருக்க ஆசைப்படுவதாகவும் கூறினார். ஒரு சாமானிய மனிதனாக இருப்பது தனக்கு ஒரு சக்தியாக தோன்றுவதாகவும் தெரிவித்தார்.